Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள சிதம்பராபுரம், செட்டிக்குறிச்சி மற்றும் சின்ன செட்டிக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் பயிரிட்டிருந்த வாழை பயிர்கள் கனமழையால் முறிந்து சேதமடைந்தன. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை ஆட்சியர் சுகபுத்ராவுடன் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது பேட்டியளித்த அமைச்சர், பாதிக்கப்பட்ட வாழை பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். சின்ன செட்டிக்குறிச்சி, பெரிய செட்டிக்குறிச்சி பகுதியில் சுழல் காற்று வீசியதன் விளைவாக சுமார் 60-70 ஏக்கர் வாழை மரங்கள் பலன் தரக்கூடிய சூழ்நிலை இருக்கிற நேரத்தில் சேதாரமாக இருக்கிறது. இந்த பகுதியில் தொடர்ந்து இது 2வது தடவையாக இந்த சுழல் காற்று வீசி இருக்கிறது. எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் அதை எதிர்கொள்வதற்கு என்ன வழி என்பதையும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோடு கலந்து மாவட்ட நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்கும். அதற்கு முன்பாகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளெல்லாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் எதிர்காலத்தில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் போன பருவமழை காலத்தில் என்னென்ன பாதிப்புகள் எந்தெந்த பகுதியில் வந்தது என்பதையெல்லாம் சரிபார்த்து அந்த பகுதியில் இந்த தடவை அப்படி வராமல் பாதுகாக்கக்கூடிய பணிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்யவிருக்கிறார்கள்.